ஒரு லாங்குவேஜை பேசுறதுக்கு சர்வே பண்றதுக்கு ஈஸியா எப்படி கத்துக்கலாம், ஈஸியா எப்படி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா அது பல வருஷம் பழசு, சும்மா இன்னைக்கு நைட்டு வந்த ஒரு லாங்குவேஜா இருக்காது. ஸோ பல வருஷமா பழமையான ஒரு விஷயம். ஸோ அப்போ அதுல நிறைய வேர்ப்ஸ் இருக்கும், நிறைய வெக்காபுலரிஸ் இருக்கும், நிறைய டேர்ம்ஸ் இருக்கும், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே ஒரு சர்டைன் பீரியடுக்குள்ள முடிக்கணும்னா நோ, பட் சர்வைவிங் லெவலுக்கு வி கேன் டூ. ஸோ என்ன மாதிரி அப்படின்னா நம்மளோட ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும். நம்ம எங்க இருக்கோம், நம்ம என்னெல்லாம் பேசணும், என்ன மாதிரியான சர்க்கிள் கூட இருக்கோம், எங்க அதிகமா இந்த ஹிந்தியை யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து நம்ம அதுக்கான விஷயங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை லேர்ன் பண்ணிடணும். நான் மக்கப்பிங் சொல்லல, லேர்னிங். நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனா இருக்கட்டும், மீனிங்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு லிட்டில் கிராமர் நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் கிராமர், பேசிக் லெவல் நீங்க ஹிந்தியில வந்து உங்களுக்கு ஓனா சென்டென்ஸ் மேக் பண்றதெல்லாம் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் prioritize your vocabulary, prioritize your verb, prioritize your usage. ஸோ நீங்க எங்க இருக்கீங்க, என்ன மாதிரியான பர்சன்ட் அதிகமா பேசுறீங்க, என்ன மாதிரியான வெக்காபுலரிஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணி அதை யூசேஜா மாத்தணும். லேர்ன் பண்ணா மட்டும் ஸ்போக்கன் ஹிந்திக்கு பத்தாது. எந்த லாங்குவேஜ்னாலும் பேசுறதுக்கு கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. பிராக்டிஸ் இல்லாத ஒரு ஸ்பீக்கிங் கோர்ஸ் இஸ் வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். அது ஒர்க்கே ஆகாது. ஓகே, லேர்னிங் இஸ் அ பார்ட், பட் ப்ராக்டிசிங் இஸ் த ஹோல் பார்ட். ஆக்சுவலா 3/4 வந்து உங்களுக்கு ப்ராக்டிசிங் தான் இருக்கணும். அப்பதான் உங்களால பேச முடியும்.